இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவனாய் இருக்கிறார். நம் தேவனுக்கு ஒப்பானவர் யார்? அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிற நல்ல தேவன். ஆகாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வானத்திலிருந்து பூமியை பார்க்கக்கூடிய சில காட்சிங்களை விமானத்தில் நான் பிரயாணம் பண்ணும்போது இது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் இது வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேகம், வானம், விமானத்துக்குள்ளே இருந்து நான் இது கேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நான் விமானத்திலிருந்து இந்த வீடியோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். அஸ்ஸாமுக்கு நான் ஊழியத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அஸ்ஸாம் குவாஹாட்டின்ற பகுதியில் நான் விமானத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். மேலே உயரத்தில் ஆகாயத்தில் வானத்தில் இந்த விமானம் பறந்து கொண்டு இருக்கிறது. விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது இந்த மேகங்களை பார்த்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்தேன். வானத்தை பார்த்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். பூமியை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அந்த வானத்தையும் பூமியில் உள்ள சகலத்தையும் சிருஷ்டித்தேன். அந்த தேவாதி தேவனுக்கே எல்லா மகிமை செல்வதாக. துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே, ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. விசேஷமாக இந்த மேகங்களை பார்க்கும்போது மேகத்தின் நடுவில் அவர் வரப்போகிறார். பிரியமானவர்களே, இந்த மேகம் மழையை தரக்கூடியது. கொஞ்சம் பிளாக்காக சொல்லப்போனால் இந்த மேகம் எங்கே பிரயாணப்பட்டு போகுதோ அந்த இடத்துல மழை கீழே வரக்கூடும். விமானத்திலிருந்து இந்த பூமியை பார்த்து கொண்டு இருக்கிற விவசாயங்கள், பூமி, சில பைபாஸை பார்க்குறீங்க பாருங்கள். அந்த பைபாஸ் எவ்வளோ சின்னதாக தெரியுது, எவ்வளோ உயரத்தில் ஆண்டவர் எங்களை கொண்டு பறக்க பண்ணுகிறார். மேலே உயரே நான் பறப்பேன். கர்த்தருக்காக பறந்து கொண்டு ஊழியம் செய்வோம். ஆரம்ப காலத்தில் சில்பர் இல்லாமல் நடக்க முடியாமல் தடமாடின பாதைகள் உண்டு. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலைகள். நடக்க முடியல டேடி, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கி கொண்டு கரத்தில் ஏந்தி கொண்டு விமானத்தில் பறந்து கொண்டு அநேக நாடுகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பிரியமானவர்களே. ஆரம்பத்தில் சொல்லப்போனால் ஜென்ரல் ட்ரெயின், சொல்லப்போனால் நல்ல வசதி இல்லாத சில வீடு, வசதி இல்லாத சில பிரயாணத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் தங்குறதோ பஸ் ஸ்டாண்டில் தங்குறதோ சுவிசேஷ நிமித்தமாக ஆண்டவருக்காக நம்ம பட்ட பாடுகளெல்லாம் நினைத்து ஆண்டவர் நம்மளை அப்படியே கைவிடுற தேவன் அல்ல, அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை தூக்கெடுத்து உயர பறந்து கொண்டு இந்தியாவை மாத்திரமல்ல வெளிநாடுகளுக்கு கொண்டு கர்த்தர் நம்மளை ஊழியத்தின் எல்லைங்களை விஸ்தாரமாக்க முடியாத எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து இயேசு ஜீவிக்கிறார். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அடியனுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அந்த மேப்பு மாதிரி, அது தண்ணி பாருங்கள். சன்ரைஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சூரியனை படைத்த சந்திரனை படைத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீதின் சூரியனாக நமது வாழ்க்கையில் இயேசு பிரகாசித்து கொண்டிருக்கிறார். ஓ தேவனுக்கே மகிமை. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போது கூட நீங்கள் அஸ்ஸாம் மலைப்பகுதி வந்திருக்கிறது. அஸ்ஸாமில் பெரிய உயரமான மலைப்பகுதி. அந்த மலைக்கு மேலே பறக்கும் போது உண்மையாகவே
கர்த்தருடைய கிருபை தான் நம்ம எவ்வளோ பாதுகாக்குது. அந்த மேகங்கள் வந்து அந்த ஃபேனுக்கு அடிக்கும் போது அப்படியே ஃபேனு கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆகும், கொஞ்சம் பயம் ஏற்படும். ஆனாலும் நான் பயப்படலை. ஏன்னா என்னை தூக்கி சுமந்து கொண்டு போகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மை தாங்கி கொள்ளுவார், கரத்தில் ஏந்தி கொள்ளுவார், கண்மணி போல காத்து நம்மை நடத்துவார். இப்போது கூட பெங்களூர் டு அஸ்ஸாம் பகுதிக்கு வந்துவிட்டேன். நிறைய பார்த்து கொண்டிருக்கிற செழிப்பான விவசாய கைனிகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த விவசாய கைனி இங்கே டீ எஸ்டேட் இருக்கிறது. இங்கே நிறைய சொல்லப்போனால் க்ரீன்ஸ் அப்படின்னா நிறையா பார்க்கக்கூடிய நல்ல கண்காட்சி இருக்கிறது, நதி இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரம்மா நதி என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக ஒரே தேவனாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இப்போது அஸ்ஸாமில் நீங்கள் மெயின் ரோடை பார்க்குறீங்க. மழை வந்து நிறைய இடத்துல சொல்லப்போனால் நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த விவசாயங்களை பார்க்குறேன், அந்த ஊருங்களை நான் பார்க்குறேன். விமானத்திலிருந்து சில பார்த்து துதிக்கிறேன். ஆண்டவரை அஸ்ஸாமில் அழிவுக்குள்ளே இருக்கிற, நாசத்துக்குள்ளே இருக்கிற, நில சரிவுக்குள்ளே இருக்கிற சிக்கி தவிக்கிற மக்களை ரட்சிப்பிறாக. அஸ்ஸாமுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அஸ்ஸாமில் தேவராஜ்யம் கட்டப்படுவதாக, அஸ்ஸாமில் தேவ மகிமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் பலமாக அஸ்ஸாம் குவாஹாட்டி பகுதியில் இறங்கி இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த மேகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மேகத்தில் பறந்து கொண்டு நம்ம ஸ்தோத்தரிக்கோ ஜெபிக்கோ கர்த்தர் தந்த கிருபைக்காக வாய்ப்புக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் கூட ஊழியங்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க. விசேஷமாக அவங்க போகிற பிரயாணத்துக்காக, அவங்க பஸ்ஸு ட்ராவல் பண்ணட்டும், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணட்டும். அவங்களுக்கு சில நேரத்தில் சாப்பாடு கிடைக்கும், சில சாப்பாடு கிடைக்காமல் போகும், சில நேரத்தில் வசதி இருக்கும், சில நேரத்தில் வசதி இல்லாமல் போகும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், மழையே வந்தாலும், குளிரே வந்தாலும், வெயிலே வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் இவர்களை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, விசேஷமாக நீங்கள் பெங்களூர் டு அஸ்ஸாம் பகுதி பிரயாணப்பட்டு போய் ஊழியங்களை செஞ்சு கொண்டிருக்கிற சில கண்காட்சியை அல்லேலூயா டிவி நியூஸ் லைவில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில வீடுகளில் இன்றைக்கி ஜபங்களை எடுத்து கொண்டு இருக்கிற சில கிராமங்கள், சில பட்டணங்கள், சில